ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கடம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவைப்படும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும். பால் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமா தான் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் சூடாக்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பால் பவுடர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7 கிராம் அளவுக்கு அகர் அகர் சேர்த்துக்கலாம். இது சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிசர் வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண வரும். இந்த அகர் அகர் ஃபுல்லாக கரையணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அகர் அகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்லைனா பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் கிரீஸ் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஆற வச்சுருங்க. இது 4 to 5 hours நல்லா செட் ஆகணும். இப்போ ஒரு 4 hours ஆகிருச்சு. இது நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ கத்தி வச்சு சைடில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் யூஸ் பண்ணி இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.